மர்கினா ஃபாஷா, அதாவது இங்கே வச்சிருக்க சிக்கன், இங்கே இருக்க ஸ்பைசஸ், மஸ்டர்ட் பேஸ்ட்லாம் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துலாமா? சிக்கன், ரீஃபண்ட் ஃப்ளார், எவரெஸ்ட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி, லைம், எக், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கப் எடுத்துங்க. இந்த டிஷ்ஷை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த டிஷ் வந்து எங்கே ஃபேமஸ் இருக்குன்னா பர்ஷனில் ஃபேமஸ். அதாவது சிமிலர் நம்ம அதே மாதிரி குஜராத்தில் எப்படி பண்ணுறாலோ மஞ்சத்தூள், தனியாத்தூள், அந்த ஸ்பைசஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி பர்ஷன்லேயும் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா அங்கேருந்து வந்தது தான் இந்த ஸ்டைலு. சரிங்களா? இப்போது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன். அதாவது இந்த சிக்கன் எப்படின்னா நம்ம ஊரில் சிக்கன் 65 எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இந்த சிக்கன் வந்து அங்கே நல்ல ஃபேமஸான ப்ரிப்ரேஷன் இது. இப்போ இந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வித் போனோட போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ப்ராப்பர் டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா மஸ்டர்ட் பேஸ்ட்லாம் போடுறதுனால உங்களுக்கு சுவையாக இருக்கும். மஸ்டர்ட் பேஸ்ட். இந்த மஸ்டர்ட் பேஸ்ட் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்னா பிட்டர் டேஸ்ட் வந்துடும். அது பக்குவமாக பண்ணோம் கொஞ்சம் கஷ்டம் ப்ரிப்ரேஷன். ஸோ அதனால் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டில் ரெடியாக இருக்கும். நீங்கள் அதை வாங்கி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இங்கே வச்சுருக்க எவரெஸ்ட் சில்லி பவுடர் போடுற உங்களுக்கு லைட்டாக எந்த அளவுக்கு ஸ்பைசி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கு பிறகு இங்கே வச்சுருக்க மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட இந்த எக்கும் வந்து உடைச்சி இதில் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம எப்படி குஜராத்தில் வந்து இந்த ஸ்பைஸில் யூஸ் பண்ணாலும் அவங்களும் சேம் மாதிரி பர்ஷன்லேயும் வந்து அதிகமாக இந்த ஸ்பைசஸில் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப காரம் இருக்காது. ஆனால் முக்கியமாக வந்து நிறைய ஃபுட்டில் வந்து இந்த ஹல்தி பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது மஞ்சத்தூள். இதுக்கு பிறகு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். லைம், புளிப்பு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த கொத்தமல்லி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி வந்து இதில் க்ரஷ் பண்ணி இதில் போட போகிறேன். சாப் பண்ணி போடலாம், ஆனால் எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணுங்கள். க்ரஷ் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு ட்ராப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். மிக்ஸியில் அரைச்சா ரொம்ப அதிகமாக அரைஞ்சிரும். அதனால் வந்து நான் வந்து இந்த கல்லை வந்து இடித்து போடுறேன். அப்படி வீட்டில் கல் இல்லைன்னா அந்த டைமில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கையிலேயே எடுத்து லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ட்ராப் போடுங்க. போட்ட பிறகு அந்த கொத்தமல்லியை போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி அதில் அந்த சாரோட போடுங்க. இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது பிறகு கொஞ்சமாக ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். அதாவது இந்த ரீஃபண்ட் ஃப்ளவர் வந்து கொஞ்சமாக பைண்டிங், அதாவது அந்த மசாலா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ரீஃபண்ட் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் இந்த ரீஃபண்ட் ஆயிலும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே நீங்கள் சீசனிங் செக் பண்ணுங்கள். அதாவது இதில் உப்பு, காரம், அந்த புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த மஸ்டர்ட் பேஸ்ட், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், இங்கே இருக்க சால்ட்டு, லைம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கடாயை வச்சு சூடு பண்ணலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஆயில் கடாயில் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணலாம்.
ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறைய வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஈவனாக வந்து கோல்டன் ப்ரௌனில் நல்லா குக் ஆகும். தென் நல்லா கலராகவும் இருக்கும். கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு ஃப்ரை பண்ணோம். இப்போ சைடில் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ், அதாவது பிரெட் தூள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தூளில் வந்து சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிளேட் எடுத்துங்க. இந்த பிளேட்டில் வந்து இந்த க்ரம்ஸை வந்து தேவையான அளவுக்கு இப்படி போடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். க்ரம்ஸ் இல்லாமல் ஓட்ஸும் போடலாம், அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளெக்ஸ் போடலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டால் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆப்ஷன், அதாவது இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, ரெண்டுத்தில் எது வேணால் போட்டுடலாம். இப்போ இதுக்கு பிறகு இங்கே வச்சுருக்கேன் இந்த சிக்கனை வந்து இந்த க்ரம்ஸில் வந்து வைக்கிறேன். பேக் பண்ணும்போது இந்த கொத்தமல்லியோட சேர்த்து பேக் பண்ணுங்க, அதாவது க்ரம் பண்ணும்போது. இப்போ நல்லா இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. க்ரம்ஸ் பத்தலைன்னா கொஞ்சம் நிறைய போட்டுடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பேக் பண்ணுறீங்களோ, அதாவது நல்லா பைண்டிங் பண்ணுறீங்களோ, அப்போ அந்த மசாலா வந்து இதோட சேர்ந்துருக்கும். ரோல் பண்ணி முடிச்ச பிறகு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ அந்த மசாலா க்ரம்ஸ் எல்லாமே நல்லா கோட் ஆகிருக்கும். ரெடி பண்ணதை இன்னொரு பிளேட்டில் இப்படி வச்சிடலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது எல்லாம் ஒரே ஈவன் சைஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு சிக்கன் வேகவும் ஒரு சிக்கன் வேகாமல் இருக்காதுன்னு அந்த ப்ராப்ளம் வராது. க்ரம் பண்ணும்போது 4 சைடு, அதாவது மேலே கீழே சைடில் எல்லாத்தையும் நல்லா இப்படி பேக் பண்ணணும். இது ரொம்ப அழுத்த வேண்டாம், ஓரளவுக்கு பொறுமையாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ரொம்ப அழுத்திங்கன்னா வீட்டில் இந்த உருண்டை பிடிக்கிற மாதிரி ஆகிடும் சிக்கன். ஆஃப்டர் ஃப்ரை வந்து அந்த அளவுக்கு கிரேட்டாக இருக்காது. அதனால தான் வந்து ஓரளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இதே மாதிரி ஃபிஷ் பண்ணலாம், ப்ரான் பண்ணலாம், கடம்பா பண்ணலாம், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லையும் பண்ணலாம். வெஜிடபிள்ஸில் என்ன கேட்டிங்கன்னா கேரட், முள்ளங்கி, பீட்ரூட், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். இப்போது இங்கே க்ரம் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது. ரொம்ப சூடாக தேவையில்லை, ஓரளவுக்கு கரெக்டான சூடு இருந்தால் போதும், டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்தால் போதும். அதிகமாக போட்டாலும் பர்ன் ஆகிடும். நீங்கள் சிக்கன் பீஸ் வந்து இந்த ஆயிலில் போட்ட உடனே வந்து நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த க்ரம் பண்ணது எல்லாமே உடஞ்சிரும், அதாவது தனித்தனியாக தூளாக வந்துடும். போட்டு ஒரு செகண்ட் ஆகட்டும், அதுக்கு பிறகு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணலாம். முக்கியமாக சொல்ல மறந்துட்ட ஒரு விஷயம், இந்த சிக்கன் பீஸ் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, போனு, அதில் அந்த ஃப்ளஷ், அதாவது அந்த செதைகளாக இருக்குது பார்த்தீங்களா, சிக்கன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா கீறி விடுங்க. நல்லா நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டு நீங்கள் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேகும். அதே டைமில் வந்து மசாலா வந்து நல்லா கோட் ஆகும். கோட்டிங் ஆனால் தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். செக் பண்ணலாம். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அழகாக எடுத்து இந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறோம். வீட்டில் நம்ம போகும்போது யூஸ்வலாக வந்து இந்த சிக்கன் 65 வந்து இந்தியன் ஸ்பைசஸ், நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டு நிறைய பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஏன்னா அந்த மஸ்டர்ட் பேஸ்ட்லாம் போட்டனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போது இங்கே இருக்க பிளேட்டில் அழகாக நான் ப்ரெசன்டேஷன் பண்ணிடுறேன். இப்போ இந்த சிக்கனை வந்து ஈவனாக இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டிஷ் எப்படி போடுறது சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப் எடுத்துங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு மஸ்டர்ட் பேஸ்ட், கொஞ்சம் மிளகாய் பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, லைம் ஜூஸ், எக், ஜிஜி பேஸ்ட், ரீஃபைண்ட் ஃப்ளவர். அதுக்கு பிறகு என்ன பண்ணால் இங்கே வச்சுருக்க கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கொத்தமல்லி கல்லில் போட்டு நல்லா இடித்து இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் நல்லா சூடான பிறகு க்ரம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மர்கினா ஃபர்ஷா டிஷ் ரெடி.